இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அரிசி சோளத்தில் வந்து பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும், சத்தானது. அரிசி வெள்ளை சோளத்தில் வந்து பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வெள்ளை சோளம் தாங்க 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் சோளத்தில் தாங்க நீங்கள் வந்து பாப்கார்ன் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த அரிசி சோளம் வந்து ரொம்ப சத்தானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானதும், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதுக்கு பட்டருங்க, ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சோளம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். 50 கிராம் கூட தான் இருக்குது. இது நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. மெல்ட் ஆக விட்டு காமிக்கிறேன். இப்போ பட்டர் உரியிடுச்சுங்க. ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் போடுங்க. இதை நல்லா அப்படி ஆட்டி விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது வந்து இப்போ சோளத்தை இதில் போட்டுடலாம். சோளத்தை இதில் போட்டு சுத்தமான அந்த அரிகரண்டி வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி எப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி, எப்படி வேணாலும் வைக்கலாம். இப்போ பாருங்க, வெடிக்கிற சவுண்ட் இருக்கு பாருங்க. இப்படி வெடிக்கும் போது லைட்டாக அப்படி அசைச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பொரியிற சவுண்டு கேட்குது. இது எல்லாம் பொரிய வெட்டி காமிக்கிறேங்க உங்கள்கிட்ட. 5 நிமிஷத்தில் பொரிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், வெடிக்கிறதெல்லாம் நின்றுச்சு பாருங்கள். இப்போ தூக்கி குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன். உப்பு மிளகாத்தூள் போடணும், போட்டுட்டு காமிக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க பாருங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், சும்மா ஒரு 2 சிட்டிக்கை போட்டால் போதும் மிளகாத்தூள். உப்பு வந்து ஒரு 3 சிட்டிக்கை அளவு உப்பு. இதை வந்து போட்டு கலந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கலந்துருங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி பொரிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த வெள்ளைச்சோளம் வந்து அருமையாக இருக்குங்க. திடீர்னு உங்களுக்கு தின்பண்ட பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் இருந்து வந்தோடனே இல்லைன்னா நீங்கள் இந்த சோளம் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்துருங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும், ஆனால் நல்ல சத்தானது. 5 நிமிஷம் தாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.